இத மட்டும் செஞ்சீங்கன்னா, உங்க வீட்டு அடுப்பு எப்போதுமே வந்து பேட் ஸ்மெல் இல்லாம சும்மா பளபளப்பா இருக்கும். அது எப்படி அப்படின்னு வீடியோவ பாருங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டூ நளினி குக்கிங் அண்ட் டிப்ஸ்ல இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி லைஃப்ல நமக்கு தேவைப்படுற நான் சொல்லியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரை பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் டிப்பா என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குட்டி பவுல்ல கொஞ்சமா வந்து ஒரு 1 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துருக்கேன். இது கூடவே பார்த்தீங்கன்னா, பச்சை கற்பூரம் தான் எடுத்திருக்கேன். இது வந்து பாக்ஸ்லேயும் கிடைக்கும், உங்களுக்கு கவர்லேயும் கிடைக்கும். நீங்கள் எது வேணாலும் வாங்கி வச்சுட்டு இந்த மாதிரி வந்து ஒரு குட்டி பாக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதில் போட்டுக்கலாம். நான் இப்போ சேர்த்துருக்கிற மஞ்சத்தூள் பொடியில் இந்த ஒரு கட்டி அளவுக்கு நான் பச்சை கற்பூரத்தை எடுத்து நல்லா பொடிச்சு இது கூட சேர்த்துருக்கேன். நல்லா பவுடர் ஃபார்மில் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு கரையிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது கூடவே வந்து ஜவ்வாது வந்து சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி வந்து சேர்க்குறதுனால பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல வாசனையாக இருக்கும். அதனால் நான் கொஞ்சமாக வந்து ஜவ்வாது சேர்த்துருக்கேன். நம்ம கொஞ்சம் சேர்த்துனாவே நல்ல வாசனையாக இருக்கும். நான் இப்படி வீடியோவில் காமிச்சிருக்கேன், அதே மாதிரி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள், அதுக்கப்புறமா பச்சை கற்பூரம், கொஞ்சமாக வந்து ஜவ்வாது, இது மூணுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி தண்ணி சேர்த்துட்டு நம்ம எடுத்தோடனே வந்து நிறைய வந்து நம்ம தண்ணி சேர்த்துடக்கூடாது. நம்ம கொஞ்சமாக சேர்த்தோம் அப்படின்னாலும் பத்தலை அப்படின்னா கொஞ்சமாக நம்ம சேர்த்துக்கலாம். நிறைய ஊற்றிட்டோம் அப்படின்னா அது அப்படியே வந்து லிக்விட் ஃபார்மில் நமக்கு வேஸ்ட் ஆகிடும். அதனால் வந்து கொஞ்சம் பார்த்து அளவாக சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி வந்து அழகாக நம்ம வந்து கையால் நம்ம வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது இப்போ கரெக்டான ஒரு பதத்தில் நமக்கு கிடச்சிருச்சு. இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டு பூஜை சாமான்லாம் பார்த்திங்கன்னா நம்ம விளக்கி நம்ம கழுவுவோம். அந்த மாதிரி கழுவி நம்ம சாதாரணமாக வந்து மஞ்சள் போட்டு அந்த மாதிரி வைக்கிறத விட இந்த மாதிரி பச்சை கற்பூரம், ஜவ்வாது இதெல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணி வைக்கும்போது பார்த்திங்கன்னா வீடும் நல்லா வந்து வாசனையாக இருக்கும். அதே டைமில் நம்ம பூஜை ரூமை திறக்கும் போதும் நல்ல ஒரு வாசனையோடு இருக்கும். நம்ம பூஜை பாத்திரத்தில் வைக்கும் போதும் பார்த்திங்கன்னா பார்க்கும்போதே கொஞ்சம் நல்ல மங்களகரமாக இருக்கும். சில பேர் வந்து மஞ்சள் கூட கொஞ்சமாக வந்து சந்தனமும் மிக்ஸ் பண்ணி நம்ம வைக்கிற பழக்கம் இருக்கும். அந்த மாதிரி வந்து வைக்கிறவங்க பார்த்திங்கன்னா மஞ்சள் மட்டும் வைக்கும்போது நல்ல பளிச்சுன்னு நமக்கு மஞ்சள் கலர் தெரியும். நம்ம சந்தனம் சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா அந்த கலர் வந்து கொஞ்சம் டல்னஸாக ஆன மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். கண்டிப்பாக அதனால் வந்து நீங்கள் இந்த மாதிரி வந்து ஒரு டைம் வந்து மஞ்சள் மட்டும் வச்சு நீங்கள் மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி நம்ம பூஜை ஜாமானுக்கெலாம் போட்டு வைக்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா பளிச்சுன்னு இருக்கும். நம்ம எத்தனை நாள் கழித்து அதை பார்த்தாலுமே அந்த மஞ்சள் வந்து கொஞ்சம் கூட வந்து டல்னஸ் குறையவே குறையாது. நல்லா பளிச்சுன்னு சூப்பராக இருக்கும். இந்த மஞ்சள், பச்சை கற்பூரம், ஜவ்வாது அதை வச்சு நம்ம வந்து பூஜை ஜாமானுக்கு மட்டும் இல்லைங்க, நம்ம வீட்டில் நம்ம எப்போதும் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அடுப்பு மேலே கொஞ்சமாக வந்து மஞ்சள் வச்சு குங்குமம் வைக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம நிலவாசல்லாம் க்ளீன் பண்ணதுக்கப்புறமா கோலம் போடுவோம் இல்லையா, கோலம் போட்டதுக்கப்புறமும் எல்லார் வீடுகள்லையுமே மஞ்சள் குங்குமம் இந்த மாதிரி வைக்கிற பழக்கம் இருக்கும். அது மாதிரி வைக்கும்போது நம்ம மஞ்சள் கூட இந்த மாதிரி ஜவ்வாது, பச்சை கற்பூரம் சேர்த்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி நம்ம வைக்கும்போது பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸில் யாராவது வரும்போதும் பார்த்திங்கன்னா நல்லா கோவிலில் இருக்கிற ஒரு வாசனையாகவும் இருக்கும். அதே டைமில் வீடும் நல்லா மங்களகரமாக நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் பொட்டு சூப்பராக வந்து மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் வச்சுட்டு பொட்டும் வச்சுருக்கேன். பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அதுவே நம்ம அதிகமான தண்ணி ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்தளவு வந்து நமக்கு பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. ஒரு மாதிரி லிக்விட் ஃபார்மில் இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ எவ்வளோ சூப்பராக இருக்குது. நீங்களும் இது மாதிரி வந்து ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனல் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ அடுத்த டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக வந்து நான் பேக்கிங் சோடா எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா வந்து விம் ஜெல்லு கொஞ்சமாக எடுத்திருக்கேன். இந்த விம் ஜெல் பார்த்திங்கன்னா க்ளீனிங்க்கு சூப்பராக வந்து ஒர்க் அவுட் ஆகும். அதனால் விம் ஜெல்லு எடுத்திருக்கேன். அது கூடவே பார்த்திங்கன்னா நான் வினிகர் வந்து எடுத்திருக்கேன். இந்த வினிகரும் அந்த பேக்கிங் சோடாவும் சேரும்போது பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக வந்து நமக்கு நுர பொங்கி வரும். அது சூப்பரான ஒரு ரியாக்ஷனை நமக்கு கொடுக்கும். இது எல்லாமே நம்ம சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இது கூட நம்ம என்ன சேர்த்துருக்கோம் அப்படின்னா நல்லா கொதிக்கிற வெந்நீரை தான் நான் வந்து இது கூட சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா நல்லா சூப்பரான ஒரு லிக்விட் வந்து நமக்கு கிடைக்கும். இந்த லிக்விட் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி பாத்திரம் விளக்குற அந்த ஸ்க்ரப்பர் எல்லாமே இதுக்குள்ளே வந்து நம்ம சேர்க்க போகிறோம். இந்த மாதிரி சேர்த்து நம்ம எப்போதுமே நைட் டைம் தான் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்போம். அந்த டைமில் இந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா காலையில் எடுத்து அதை வந்து நம்ம வந்து விளக்குறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா வந்து நல்லா காஞ்சி போய் ட்ரையாக இருக்கும். அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவில் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக கடைசிவரை பாருங்கள். நம்ம இந்த லிக்விடில் அந்த ஸ்க்ரப்பர் எல்லாமே சேர்த்தாச்சு. சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு சின்ன ஸ்பூன் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு கிடுக்கி இதை வச்சு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து நல்ல சூடான தண்ணி ஊற்றிருக்கிறதுனால நம்ம டேரெக்டாக வந்து அதை வந்து கையை வைக்க முடியாது. அதனால் நம்ம இந்த மாதிரி நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் கூட நான் வந்து நல்ல சூடான தண்ணியை சேர்த்துருக்கேன். ஒரு 2-3 நாளைக்கு ஒரு டைம் ஆகுது நம்ம அந்த ஸ்க்ரப்பர்லாம் வந்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சுக்கணும். இந்த மாதிரி வைக்கிறதுனால பார்த்திங்கன்னா அதிகமான பாக்டீரியா வந்து அந்த ஸ்க்ரப்பரில் சேர்ந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு நோய் தொற்றை கூட நமக்கு ஏற்படுத்தும். ஏன்னா வந்து நம்ம டெய்லி வந்து பாத்திரம் கழுவுறதுனால அதில் நிறைய கிருமிகள் சேர்ந்து அதுவே நமக்கு வந்து ஒரு வியாதியை உண்டு பண்ணிடுற மாதிரி இருக்கும். அது வந்து நமக்கு கண்ணுக்கே தெரியாது.
கண்டிப்பாக நம்ம இந்த மாதிரி ஸ்க்ரப்பரை வந்து அலட்சியமாக விடாமல் ஒரு 3 நாளைக்கு ஒரு டைம் அப்படி இல்லைனா ஒரு 4 நாளைக்கு ஒரு டைமாவது நம்ம இந்த மாதிரி செய்யும் போது ஸ்க்ரப்பரில் அதிக பாக்டீரியாஸ் வராமல் நம்ம வந்து பாதுகாத்துக்கலாம். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. இப்போ ஸ்க்ரப்பர் ஃபுல்லாகவே நம்ம சுத்தமாக வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. அதுக்கப்புறமா ஒரு 15-20 நிமிஷம் வந்து அந்த லிக்யூடில் ஊற போட்டதுக்கு அப்புறமா நம்ம வந்து நார்மல் தண்ணியில் வச்சு நல்லா கழுவிட்டு ஒரு 3 டைம் கழுவி அதுக்கப்புறம் புழிஞ்சிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை நல்லா வந்து ட்ரையாக காய வச்சிடும். நம்ம வந்து டே பொழுதில் நம்ம செஞ்சோம் அப்படின்னா வந்து நம்ம திருப்பி பாத்திரம் கழுவுறதுனால அந்த மாதிரி செய்ய முடியாது. நம்ம நைட் டைமில் கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்போம் இல்லையா, அதனால் படுக்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த ப்ராசஸ் செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா காலையில் எடுத்து அந்த ஸ்க்ரப்பரை விளக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்றைக்கி அந்த வாஷ் பேஷனுக்கு பக்கத்துலேயே இந்த டபுள் சைட் டேப் வச்சு ஒரு கிளிப் வச்சு ஒட்டி வச்சுருக்கேன். உங்ககிட்ட இந்த மாதிரி சில்வர் கிளிப் இருந்துச்சுன்னா நீங்கள் ஒட்டி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைனா பிளாஸ்டிக் கூட நம்ம வந்து ஒட்டி வச்சுக்கலாம். ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நம்ம ஒட்டி வைக்கிறதுனால அதில் இருக்கிற தண்ணி ஃபுல்லாகவே கீழே வடிஞ்சு நமக்கு காலையில் பாத்திரம் கழுவுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ நெக்ஸ்ட் டிப்பாக என்ன பார்க்கலாம் அப்படின்னு பாருங்கள். நம்ம கடையிலேருந்து கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் வாங்கிட்டு வந்து வைப்போம். நார்மலாக பார்த்திங்கன்னா எந்த டப்பாவில் வேணாலும் நம்ம வச்சுட்டு போய்டுவோம். அந்த மாதிரி வைக்கும்போது பார்த்திங்கன்னா எனக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் தான் கருவேப்பிலை, கொத்தமல்லி இருந்துச்சு. சில டைமில் வந்து நம்ம கவரில் கூட வச்சுட்டு போய்டுவோம். கவரில் வச்சாலும் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளைக்கு வந்து நமக்கு இருக்கும். ஆனால் இந்த மாதிரி வந்து பேரிச்சம்பழம் டப்பா இருக்குல்ல, டேட்ஸ் டப்பா, அதில் வைக்கும்போது நான் ஒரு 2-3 டைம் இந்த மாதிரி வச்சு பார்த்துட்டேன். ஒரு 2 நாள்லேயே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆகிடுது. இந்த டப்பா வந்து சுத்தமாக வந்து செட்டே ஆக மாட்டேங்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம ஃபுட்டு வாங்கணும் அப்படின்னாலும் இந்த மாதிரி வந்து ஒரு கண்டெய்னர் நமக்கு கிடைக்கும். அதுலேயும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் ஆகிடுது. அதனால் அதுக்கு ஒரு சின்ன டிப் தான். எந்த பாக்ஸில் வந்து கருவேப்பிலை, கொத்தமல்லி வச்சா ரொம்ப நாளைக்கு வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன டிப் தான். அதுக்கு முன்னாடி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம கருவேப்பிலை, கொத்தமல்லி வாங்கிட்டு வந்த உடனே வந்து அதை நல்லா சூப்பராக வந்து நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். கொத்தமல்லி தழையில் வந்து அழுகுன தழை வந்து நிறைய இருக்கும். நம்ம அது கூடயே வந்து நம்ம சேர்த்து வந்து நம்ம கட் பண்ணி வைக்கும்போது தான் பார்த்திங்கன்னா வந்து அது சீக்கிரமாக அழுகி போயிடும். ஒரு 2-3 நாள் கூட நமக்கு வரது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதுக்காக நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டே வாங்கிட்டு வந்துட்டு நல்லா அலசி நல்லா ட்ரையான கிளாத்து அப்படி இல்லைனா ஒரு நியூஸ் பேப்பரில் போட்டு நல்லா ஃபேனுக்கு அடியில் நம்ம காய வச்சிடணும். காய வச்சதுக்கு அப்புறமா வந்து நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். அழுகுன தலை எல்லாமே வந்து தனியாக எடுத்துகிட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷான தலையும் நல்லா தனியாக வந்து நம்ம கீழே எடுத்து வச்சுக்கணும். கொத்தமல்லியோட தலையே பார்த்திங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். அதனால் அதை வந்து க்ளீன் பண்ணி எடுக்கும்போது நல்லா பார்த்து நல்லா பத்திரமா எடுத்து வச்சுக்கணும். நம்ம நல்லா கசக்குன மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னாலும் அது ஒரு 2-3 நாளைக்கு கூட நமக்கு வரவே வராது. அதனால் வந்து கொத்தமல்லி வந்து நம்ம வந்து சூப்பராக எடுத்து வச்சாச்சு. இந்த மாதிரி நம்ம எடுத்து நல்லா அடுக்கி வாஷ் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு. எடுத்து வச்சதுக்கப்புறமா கருவேப்பிலையும் பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி வந்து அழகாக அந்த செடியிலேருந்து நம்ம உருவி ஒரு பிளேட்டில் நம்ம மாற்றி வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி ஒரு கண்டெய்னர் தான் எடுத்துருக்கேன். இந்த மாதிரி பாக்ஸ் வந்து நமக்கு ஃபுட்டு வாங்கணும் அப்படின்னா குழம்புலாம் வந்து இதில் தருவாங்க இல்லையா, இதை வந்து வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தூக்கி போட்டுறாமல் இதை வந்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி நம்ம வைக்கும் போது இந்த மாதிரி கருவேப்பிலை, கொத்தமல்லி வைக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து ரொம்ப நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 15-20 நாளைக்கு கூட நமக்கு அப்படியே வச்ச தழை வச்ச மாதிரியே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நான் வந்து காமிக்கிறேன் பாருங்கள். நான் இன்னொரு பாக்ஸ் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன். அந்த தழை எப்படியும் பார்த்திங்கன்னா ஒரு 20-25 நாளைக்கு மேலே வந்து ஆயிடுச்சு. நான் ஊருக்கு கூட ஒரு 20 நாள் போயிட்டு வந்துட்டேன். அதுக்கு அப்புறமும் பார்த்திங்கன்னா அந்த கருவேப்பிலை, கொத்தமல்லி நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லா இலை பார்த்திங்கன்னா நல்லா பச்சை பசேர்னு சூப்பராக இருக்குது பாருங்கள். இது வந்து லாஸ்ட்டாக வந்து நான் கொஞ்சமாக காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவு சூப்பராக இருக்குது. இதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பாக்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதனால் சரி ஒரு சின்ன டிப்ஸ் தான் உங்கள் கூட வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. இது அப்படியே வந்து நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கும் போது பார்த்திங்கன்னா ஒரு 20-25 நாளைக்கு தாராளமாக வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ அடுத்த டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த மாதிரி டயப்பரை பொதுவாக நான் வந்து நம்ம குழந்தைகளுக்கு தான் பயன்படுத்துவோம். குழந்தைகளுக்கு மட்டும் இல்லைங்க, இதை வந்து எந்தெந்த இதுக்கெலாம் நம்ம வந்து பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிற ஒரு சூப்பரான டிப்ஸ் தான் பாருங்கள். இந்த டயப்பர்னால் நமக்கு வந்து பல ஆயிரம் வந்து நமக்கு மிச்சமாகும். ஏன்னா வந்து இதனால் வந்து நம்ம கை கால் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டாக்டர்கிட்ட கூட போக வேண்டாம். நம்ம வீட்டிலே பார்த்திங்கன்னா அதை வந்து சூப்பராக வந்து நம்ம கிளியர் பண்ணிடலாம். சில பேருக்கு பார்த்திங்கன்னா நாள்பட்ட முட்டி வலி, மூட்டு வலி இதெல்லாம் கூட இருக்கும். அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நாள்பட்ட அந்த வீக்கம்லாம் பார்த்திங்கன்னா உடனே வந்து சரியாகும் இந்த டயப்பரை யூஸ் பண்ணி. இதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாதிரி முட்டி வலி, மூட்டு வலி, நாள்பட்ட வீக்கம் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஒரு டயப்பர் வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு இந்த மாதிரி வந்து ஒரு சொம்பு தண்ணியை வந்து அது உள்ளே வந்து நான் சேர்த்துருக்கேன். இதை சேர்த்துட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் தான் வைக்க போகிறோம். ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசருக்குள்ளே நம்ம அப்படியே அழகாக வச்சிடலாம். இப்போ இந்த டயாப்பருக்குள்ளே வந்து நான் வந்து ஒரு சொம்பு தண்ணியை சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கூட கீழே வந்து கொஞ்சம் கூட லீக்கே ஆகலாம். அந்த ஒரு சொம்பு தண்ணியுமே அந்த டயாப்பர் சூப்பராக வந்து நல்லா உறிஞ்சி எடுத்துருச்சு பாருங்கள். இதை அப்படியே கொண்டு போய்ட்டு நம்ம ஃப்ரீசரில் வச்சிடலாம். இதை வந்து ஒரு நைட் டைம் நம்ம வைக்கும் போது பார்த்திங்கன்னா அதை காலையில் சூப்பராக நம்ம வந்து எடுத்துடலாம். அப்போ பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக நமக்கு வந்து ஒரு
நல்லா வந்து அந்த டயாப்பரில் இருக்க ஊற்றின தண்ணி ஃபுல்லாகவே நல்லா வந்து ஐஸ் கட்டி மாதிரி நமக்கு ஃபார்ம் ஆகிடும். இதை வந்து ஒரு ஐஸ் பேக்காக கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை அப்படியே நம்ம வந்து வெளியில் எடுத்துடலாம். இப்போ வந்து நான் வந்து காலையில் தான் எடுத்திருக்கேன். நைட்டு வச்சதுக்கப்புறமா மறுபடியும் வந்து நம்ம காலையில் தான் இதை வந்து எடுக்கணும். எடுத்தோன்னே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அதை ஓப்பன் பண்ணவே முடியல. நல்லா ஐஸ் கட்டி மாதிரி ஆயிடுச்சு. இதை ஒரு 5 நிமிஷம் நம்ம அப்படியே வெளியில் வச்சுருக்கும் போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நார்மல் ஸ்டேஜுக்கு வரும். இது உருகிறதுக்கே பார்த்திங்கன்னா ஒரு ½ டே கூட எடுத்துக்கும். ஏன்னா வந்து உடனே வந்து நமக்கு உருகி வந்துடாது. நல்லா வந்து ஒரு கட்டி ஃபார்மில் இருக்குது பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதை உடைக்கவும் முடியல, அதை எடுக்கவும் முடியல. இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாள்பட்ட முட்டி வலி, மூட்டி வலி, முழங்கால் வலி இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னாலும், அடிப்பட்ட காயம் ஏதாவது இருந்துச்சுனாலும் நம்ம இந்த மாதிரி ஐஸ் பேக் மாதிரி நம்ம வந்து அப்படியே சுற்றி ஒரு ½ அன் ஹவர் அப்படி இல்லைன்னா ஒரு 1 ஹவர் கூட நம்ம அப்படியே வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வைக்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா வந்து ஒரு இதமாக இருக்கும். பெண்களுக்கு கூட சில டைமில் வந்து பீரியட்ஸ் டைமில் வந்து அடிவயிறு ரொம்ப வலிக்கிற மாதிரி இருக்கும். அந்த டைமில் இந்த மாதிரி பேக் ரெடி பண்ணி நம்ம அடிவயிற்றில் வைக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த வலி இல்லாமல் போகும். நாள்பட்ட வீக்கம் ஏதாவது இருந்தாலுமே நம்ம ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இந்த மாதிரி செய்யும் போது அந்த வீக்கம் வந்து இருந்த இடம் தெரியாமல் போயிடும். இதனால் வந்து நம்ம வந்து டாக்டர்கிட்ட போயிட்டு அதிகமான காசு கொடுத்து நம்ம செலவு பண்ணிவிட்டு இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இந்த பேக்கே நம்ம குழந்தைங்களுக்கு கூட யூஸ் பண்ணலாம். தடுப்பூசிலாம் போடும்போது பார்த்திங்கன்னா அதிகமான வீக்கத்தில் ரொம்ப குழந்தைங்க அழுகிற மாதிரி இருக்கும். டாக்டர் வந்து ஐஸ் கியூப் வைக்க சொல்லுவாங்க. அந்த மாதிரி டேரெக்டாக ஐஸ் கியூப் வைக்காமல் இந்த மாதிரி வந்து பேக் ரெடி பண்ணி நம்ம வைக்கும்போது பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு அதிக தொந்தரவு இருக்காது. கண்டிப்பாக வந்து இந்த மெத்தட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓரளவு எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதில் எந்த டிப்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கீழே கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்கன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. சேரும். இப்போ அடுத்த டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா பச்சை நடக்கடலை தான் நான் இது எப்போதுமே நான் வாங்கி ஸ்டோர் பண்ணுற பழக்கம் உண்டு. ஏன்னா வந்து குழந்தைங்களுக்கு ஸ்கூல் போகும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் அவிச்சு அதை வந்து ஸ்நாக்ஸ்க்கு பதிலாக இந்த மாதிரி வந்து நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் உடம்புக்கும் கொஞ்சம் ஹெல்த்தாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி வாங்கி நான் வந்து சேவ் பண்ணுறது கொஞ்சம் பழக்கம். அது பார்த்திங்கன்னா நான் வந்து கொஞ்சம் ஒரு 10-15 நாள் ஊருக்கு போனதுனால அதை கவனிக்க முடியல. திருப்பி வந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அதில் பூச்சிலாம் வச்சிருச்சு. அதை இவ்வளோ சூப்பராக வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு சின்ன டிப் தான் பாருங்கள். நான் அந்த மாதிரி அகலமான பிளேட்டை தான் எடுத்துருக்கேன். பிளேட்டில் அந்த கடலை ஃபுல்லாகவே கொட்டியாச்சு. கொட்டினதுக்கு அப்புறமா நான் வந்து சிம்மில் தான் வச்சுருக்கேன். சிம்மில் அடுப்பில் வச்சு இந்த மாதிரி லைட்டாக நம்ம மிக்ஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த பூச்சி ஃபுல்லாகவே வந்து அந்த ஹீட்டில் வந்து அப்படியே வெளியில் வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு எந்த பூச்சி வண்டு எதுவுமே இருக்காது. அதுக்கப்புறம் நம்ம முரத்தில் போட்டு நல்லா வந்து தேய்ச்சி புடைச்சதுக்கப்புறமா தேவைப்பட்ட பொருள் சில்வர் பாக்ஸு அப்படி இல்லைனா வந்து கிளாஸ் கண்டெய்னர் இது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நல்லா ஏர் டைட்டாக போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்கும் போது நல்லா சூப்பராக இருக்கும். அப்படி இல்லைனா நம்ம ஃப்ரிட்ஜில் கூட வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நான் மறந்து வெளியில் வச்சுட்டேன். இந்த மாதிரி வந்து பூச்சி பிடிக்கிற பொருளை வந்து கொஞ்சம் நம்ம ஃப்ரிட்ஜில் எங்கேயாவது வெளியில் போகும்போது ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம் அப்படின்னா வந்து ரொம்ப நாளைக்கு வந்து அது நல்லாயிருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம தேவைப்படுற பொருளில் வந்து பூச்சி வந்துடும் அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணோம்னா நம்ம பருப்புலலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வரமிளகாய் சேர்த்துக்கலாம். வரமிளகாய் சேர்க்கும் போது அந்த பூச்சி வண்டு இதெல்லாம் வந்து வராது. நான் கொஞ்சமாக வந்து அப்படி தான் இன்றைக்கி சேர்க்க போகிறேன். ஏன்னா ஃப்ரிட்ஜில் வந்து அதிகமான பொருள் அப்படி இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம இந்த மாதிரி பாக்ஸ்லாம் நம்ம ஃப்ரிட்ஜில் கொண்டு போயிட்டு நம்ம வைக்க முடியாது. அதனால் நான் வெளியில் வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு 2 வரமிளகாய் எடுத்து நம்ம பருப்பு ஐட்டம் இருக்கட்டும் அப்படி இல்லைனா அந்த கடலை ஐட்டம் இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 2 வரமிளகாய் அப்படி இல்லைனா பிரிஞ்சியில் கூட இது கூட சேர்த்துக்கலாம். அந்த மாதிரி சேர்த்து நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த பூச்சி வண்டு எறும்பு இதெல்லாம் வராமல் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனல் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ அடுத்த டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். நம்ம பெர்ஃப்யூம்லாம் வந்து யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி பெர்ஃப்யூம் யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் நேரம் தான் வந்து வாசனையாக இருக்க மாதிரி இருக்கும். நேரம் ஆக ஆக பார்த்திங்கன்னா அந்த ஸ்மெல்லே வந்து மறைஞ்சு போயிடும். அதுக்கான ஒரு சின்ன டிப் தான் பாருங்கள். நம்ம வீட்டில் இந்த மாதிரி வேஸ்லைன் வச்சுருப்போம். அதில் கொஞ்சமாக ஒரு துளி போல் எடுத்து நம்ம எங்கே வந்து பெர்ஃப்யூம் வந்து அடிக்க போகிறோமோ அந்த இடத்துல வந்து கொஞ்சமாக இதை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அந்த மாதிரி அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா நம்ம தேவைப்பட்ட பெர்ஃப்யூமை அது மேலே அடிக்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப நேரத்துக்கு நல்ல வாசனையாக இருக்கும். இந்த பெர்ஃப்யூம் அடித்ததுக்கான ஒரு ஃபீல்னஸும் நமக்கு இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இனிமேல் வந்து பெர்ஃப்யூம் அடிச்சிங்க அப்படின்னா அந்த கவலையே உங்களுக்கு இருக்காது. கண்டிப்பாக வந்து இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. இப்போ அடுத்த டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். நம்ம டெய்லியும் வந்து கிச்சனுக்கு போனோம் அப்படின்னாவே ஒரு பெரிய டென்ஷனான வேலையை பார்த்திங்கன்னா நம்ம அடுப்பை க்ளீன் பண்ணுறது தான் வந்து ரொம்ப டென்ஷனாக நம்ம வந்து ஃபீல் பண்ணுவோம். ஏன்னா வந்து சமையல் முடிச்சதுக்கு அப்புறமா வந்து நம்ம நைட் டைமில் அதை வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டு தான் வரணும். அந்த மாதிரி வைக்கும்போது தான் நம்ம மறுநாள் போய்ட்டு அதை வந்து அடுப்பு பற்ற வைக்கும் போது வந்து கொஞ்சம் வந்து நமக்கு ஃப்ரெஷ்னஸ்ஸாக இருக்கும். அதே டைமில் டென்ஷன் இல்லாமல் நம்ம வந்து வேலை பார்க்குறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அது இல்லாமல் வந்து நம்ம சமைச்சதோடு அப்படியே வந்து படுத்துட்டோம் அப்படின்னா காலையில் போய்ட்டு நம்ம சமையல் செய்யறதுக்கே வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டே இருக்காது. அதை இவ்வளோ சூப்பராக வந்து இன்றைக்கி வந்து சரி செய்கிறோம் அப்படிங்கிற ஒரு சின்ன டிப் தான். நான் வந்து இன்றைக்கி மீன் குழம்பு, மீன் வறுத்து இதெல்லாம் பண்ணது
கொஞ்சம் அடுப்பு வந்து கொஞ்சம் பேட் ஸ்மெல் வரா மாதிரி கொஞ்சம் வந்து பார்க்குறதுக்கே ஒரு வித்தியாசமாக இருக்குது. அதுக்காக பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி ₹1 ஷாம்பு தான் எடுத்திருக்கேன். ஒரே ஒரு ஷாம்பு தான் எடுத்திருக்கேன். இது கூட வந்து லைட்டாக வந்து தண்ணி மட்டும் தான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். வேறு எந்த பொருளும் நம்ம இது கூட ஆட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாதுங்க. உங்கள் வீட்டில் வந்து கிளீனிக் ப்ளஸ் இருந்தால் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா வேறு எந்த ஷாம்பு இருந்தாலுமே நீங்கள் ஒரே ஒரு பேக்கெட் மட்டும் எடுத்துக்கோங்க. எங்கள் வீட்டு அடுப்பு பார்த்திங்கன்னா மீன் குழம்பு வச்சதுனால இந்த ஸ்டேஜில் தான் எனக்கு இருக்குது. பார்க்குறதுக்கே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்க மாதிரி இருக்குது பாருங்கள். இதோட நம்ம வந்து மறுபடியும் வந்து வேறு எந்த சமையலுமே நம்ம செய்ய முடியாது. இதை க்ளீன் பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து மறுபடியும் வந்து அடுப்பை வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணலாம். அந்த ஒரு ஸ்டேஜில் இருக்குது. பார்த்திங்கன்னா மேலே ஃபுல்லாகவே வந்து மீன் வறுத்து அந்த தூசி ஃபுல்லாகவே இருக்குது. அங்கங்கே எண்ணெய் ஒட்டி ஒரு மாதிரி பிசு பிசுன்னு இருக்கிற மாதிரி இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா குழம்பு பொங்கி போயிட்டு அப்படியே வந்து காஞ்சி தீஞ்சி போன மாதிரி இருக்குது. இதையெல்லாம் வந்து நம்ம வந்து ஒரு நியூஸ் பேப்பர் வச்சு அழகாக வந்து இந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு தொடச்சி எடுத்துக்கோங்க. நம்ம சாதாரண நியூஸ் பேப்பரை எடுத்து நம்ம துடைக்கும் போதே பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக நம்ம வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம மற்ற கிளாத்தை வச்சோ அப்படி இல்லைன்னா வந்து மற்ற பேப்பரை வச்சு நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு பதில் இந்த மாதிரி நியூஸ் பேப்பரை வச்சு நம்ம க்ளீன் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக நமக்கு மொத்த அழுக்குமே சூப்பராக அந்த நியூஸ் பேப்பரில் நமக்கு வந்துடும். பார்த்திங்கன்னா நான் வீடியோவில் எப்படி காமிச்சிருக்கேன் அதே மாதிரி வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்க்கும்போதே உங்களுக்கு நல்ல டிஃப்ரெண்ட் தெரியும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம அடுப்பு எந்த ஸ்டேஜில் இருந்துச்சு, இப்போ எந்த ஸ்டேஜில் இருக்குது அப்படிங்கிறத உங்களால் கண்டிப்பாக வந்து பார்க்க முடியும். சாதாரண நியூஸ் பேப்பர் வச்சு தான் நான் மேலே லைட்டாக வந்து தொடச்சி எடுத்தேன். அப்போவே பார்த்திங்கன்னா நல்லா பாதி வந்து நமக்கு சுத்தமாகிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி வந்து கொஞ்சம் க்ளீன் ஆகிடுச்சு. அந்த பேட் ஸ்மெல் இல்லாமல் அந்த எண்ணெய் பிசு இதெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்காக நம்ம மேலே வந்து கொஞ்சமாக ஷாம்பு வந்து அப்ளை பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி ஷாம்பை போட்டதுக்கப்புறமா நம்ம வீட்டில் எந்த ஸ்க்ரப்பர் இருக்கோ அதை வச்சு நம்ம வந்து நல்லா சூப்பராக நம்ம வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம வீட்டில் வந்து தேங்காய் நார் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம வந்து கழுவுனதுக்கப்புறமா அதை தூக்கி கூட நம்ம வந்து வீச செஞ்சிடலாம். நான் இன்றைக்கி வந்து ஸ்க்ரப்பர் தான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஸ்க்ரப்பர் வந்து நம்ம அடுப்புக்கு யூஸ் பண்ணும்போது அதை திருப்பி நம்மளாம் வாஷ் பண்ணி நம்ம புழிஞ்சு வைக்கும்போது திருப்பி நம்ம வந்து அடுப்பு கழுவுறதுக்கு நம்ம வந்து இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்காக ஒவ்வொரு டைம் நம்ம வந்து ஸ்க்ரப்பர் வந்து போடணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அதே மாதிரி வந்து நம்ம அடுப்பு க்ளீன் பண்ணோம் அப்படின்னாவே ஒரு புது ஸ்க்ரப்பர் தான் வச்சுக்கணும். நம்ம பாத்திரத்துக்கு யூஸ் பண்ணுற ஸ்க்ரப்பரை வந்து இதுக்கு வந்து யூஸ் பண்ணக்கூடாது. அது அந்தளவு நல்லா இருக்காது. ஏன்னா நம்ம எல்லா பாத்திரத்துக்குமே ஒரே ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா அடுப்பு வந்து மகாலட்சுமி அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் அதுக்கு வேறு ஸ்க்ரப்பர் நல்லா புது ஸ்க்ரப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பார்த்திங்கன்னா நான் எப்படி வீடியோவில் காமிச்சிருக்கேன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நல்லா வந்து தேய்ச்சி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் நான் தண்ணி எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது. தண்ணி இல்லாமல் ரொம்ப சூப்பராக வந்து நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா தேய்ச்சி எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு காட்டன் டவலை எடுத்து நல்லா காஞ்ச காட்டன் டவல் அப்படி இல்லைனா ஒரு கிளாத் ஏதாச்சும் ஒன்று எடுத்துகிட்டு நம்ம அழகாக இந்த மாதிரி வந்து அடுப்பை நல்லா தேய்ச்சி சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 2 டைம் மட்டும் நம்ம தண்ணியில் நல்லா வந்து அலசிட்டு நல்லா புழிஞ்சு நம்ம தொடச்சி எடுக்கும் போதே பார்த்திங்கன்னா அடுப்பு நல்லா சூப்பராக பளபளப்பாயிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம நான்வெஜ் செய்கிற டைமில் மட்டும் இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட அடுப்பு வந்து பேட் ஸ்மெல் இல்லாமல் நல்லா வாசனையாக இருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓரளவு எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.